ஓம் சிதார நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளெருக்கம் அப்படின்னாலே சின்ன வயசுல இந்த பட்டு பட்டுன்னு உடைச்சு விளையாடுவோம். எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அந்த பால் வந்து கண்ணுல போட்டு கண்ணுக்கு தெரியாது அப்படி இப்படின்லாம் சொல்லி. அப்போல்லாம் ரொம்ப பயந்துருக்கேன் நானு. அந்த வெள்ளெருக்கம் பூவை விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்பெஷலா போடுவாங்க இல்லையா? இப்போ இந்த வெள்ளெருக்கம் வேரில செய்த விநாயகர் நெறைய இடத்துல இது கிடைக்கும். இத நம்ம பூஜை அறையில வச்சாலே ஆற்றல் அதிகமா இருக்கும். இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இதர் வெளியில வந்து உங்க வீட்டு வாசல்ல இத வச்சிடலாம். அதே மாதிரி இத வந்து பூஜை அறையிலயும் வைக்கலாம். அப்படி ஒரு ஆற்றலை கொடுக்கும். இந்த வெள்ள இருக்க வேருக்கே ரொம்ப பவர் இல்லையா? நல்ல விஷயங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். சில பேர் வெறும் வெள்ள இருக்க குச்சி கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். நல்ல சுபமான விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும். அதே மாரி விநாயகரை முன்னிறுத்தி தான் நம்ம எல்லா வேலையும் செய்வோம். அப்ப இந்த மாரி ஒரு வெள்ள இருக்க விநாயகர் நம்ம சும்மா பாக்கெட்ல கூட வச்சுட்டு போலாம். அப்ப விநாயகர் துணையாவும் இருக்கும். வெள்ள இருக்க ஆற்றல் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப விலை கூட இல்ல. இது ரொம்ப தக்கையா அப்படியே லைட் வெயிட்டா இருக்கு. ரொம்ப விலை கூட இல்ல. எல்லாருமே சாமானிய மனிதர்கள் நம்மள மாரி சாமானிய மனிதர்கள் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இதனோட பிரைஸ் இருக்கும். அதனால இத நீங்க உங்க பசங்க பேக்ல கூட போட்டு அனுப்பலாம். பாதுகாப்பா போயிட்டு வருவாங்க. சின்னதா வெள்ள இருக்கும் வேறே அவ்ளோ விசேஷம். அதுலயும் விநாயகர் இருக்கும்போது, நீங்க கார்ல, வண்டியில இந்த மாதிரியான பைக்ல இந்த மாரிலாம் வச்சுக்கும்போது நெறைய அ நம்ம ட்ராவல்ல நம்ம நெறைய விஷயங்கள் பார்ப்போம். அது எல்லாமே கூட சரி செய்து, நம்மள ஒரு பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடியது தான் இந்த விநாயகரும், வெள்ளெருக்கும் கலந்து. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானது. அம் எனக்கு ஒரு என்னோட ஸ்டூடெண்ட்டே வந்து நான் அவங்க ஊருக்கு போயிருக்கும்போது கிளாஸ் எடுக்க எனக்கு ரொம்ப ஆசையா, "அக்கா உங்களுக்கு நான் வெள்ளெருக்கும் விநாயகர் செஞ்சிருக்கேன்னு" கிஃப்ட்டா குடுத்தாங்க. அத தான் நான் பூஜை அறையில வச்சு இன்னும் பூஜை பண்றேன். அந்த மாதிரி இதையும் நீங்க பூஜை அறையில வச்சு அழகா பூஜை பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். இல்ல நீங்க வந்து கையோட ஹேண்ட் பேக்லயோ, இல்ல உங்களோட பசங்களோட பேக்லயோ எடுத்துட்டு போம்போது அவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும்.